இன்றைக்கி ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுங்களேன், அது நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படிங்கிறது அடுத்த விஷயம். ஒரு படம் விமர்சனத்துக்கு உள்ளானதான், யார் நடித்த படமாக இருக்கட்டும், ஒரு படம் வெளியே வந்துட்டாலே அது விமர்சனத்துக்கு உள்ளான படம் தான். ஆனால் அந்த படத்தை பற்றி விமர்சனம் இருக்குமே தவிர இன்றைக்கி அப்படி இல்லை. இந்த படம் ஓடக்கூடாது, இந்த படத்தை ஒழிச்சிடணும், இந்த படத்தில் மக்கள் போய் பார்த்துடக்கூடாது, இந்த வன்மத்தை கக்குறது தான் இன்றைக்கி நிறைய விமர்சனங்களாக இருக்குது. இன்றைக்கி நிறைய ஒரு படத்தை விமர்சனம் பார்க்கும்போது நல்லா ஃபேஸ்புக்கில் பார்த்தா ஒரு பத்திரிகையாளர்கள் விமர்சனம் பண்ணுவாங்க, சில மீடியாக்கள், ஒரு தரமான மீடியாக்கள் அவங்க விமர்சனம் பண்ணுவாங்க. அப்போ அதை பார்ப்போம். அப்போ அவங்க சரியாக நிறைய குறைகள் எடுத்து சொல்லுவாங்க, பத்திரிகையாளரும் சரி மீடியாக்களும் சரி. ஆனால் இன்றைக்கி படம் பார்த்தவங்க எல்லாருமே விமர்சகர்கள், ஃபேஸ்புக்கில் விமர்சனமாக போய்கிட்டு இருக்கு. அதுவும் நல்லபடியாக நான் சரி, நான் படம் நல்லா இருக்கா நல்ல இல்லாத படத்தை நீங்கள் நல்லா இருக்கு அது சொல்லணும்னு சொல்லலை. வன்மமாக இருக்குது சார், கேவலமாக திட்டுறது. இவங்களாம் பெரிய சாதிச்ச மாதிரியும் இவங்களும் பெரிய வெற்றி கொடுத்த மாதிரியும் சரியில்லை சொல்லிடுற, அவ்வளோ மேட்ரு முடிஞ்சது. யார் ஒன்று வந்து சரியாக சொல்கிறதில்ல. அந்த வன்மம் தான் சார், வன்மத்தை வாந்தியாக எடுக்கிறதா இன்றைக்கி இதாக இருக்குது. இதை தடுக்கணும் சார். முதல்ல நான் சொல்கிறது, நீங்கள் நம்ம படம் ரிலீஸ் பண்ணுறோம், அடுத்த விஷயம் இன்றைக்கி ஒரு படத்தை இதில் வந்து ஒரு ஜாதி ரீதியாகவும் சில விமர்சனங்கள், ஒரு படத்தை அவனுக்கு பிடிக்காத படம் தான் ஒழிச்சிடணும். மத ரீதியாகவும் இன்னைக்கு விமர்சனம் வருது, அரசியல் ரீதியாகவும் இன்னைக்கு விமர்சனம் வருது, ஒரு நடிகர்கள் இந்த மோதல் ரீதியாகவும் விமர்சனம் வருது. ஒரு படத்துக்கான விமர்சனம் இல்லை. இதான் இன்னைக்கு நடக்குது. ஒருத்தன் பிடிக்காத ஜாதிக்கார படம் வந்தால் இது எப்படியா ஓச்சரும் வரிஞ்சு கட்டிட்டு இறங்கிறாங்க. ஒரு பிடிக்காத நடிகருக்கு படம் வந்தால் எப்படி ஓடக்கூடாது அதுக்கு வரிஞ்சு கட்டிட்டு விமர்சனம் பண்ணுறாங்க. விமர்சனங்கிறது அது ஒரு நியாயம் இருக்குங்கள, வன்மம் இருக்கக்கூடாதுல்ல. இன்னைக்கு அதை ஒழிச்சா போதும் சார். நீங்கள் அதை ஒழிச்சா போதும். இன்னைக்கு அதை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இன்னைக்கு. அப்புறம் தியேட்டர்கள் ஒதுக்குறது இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அப்போ